24 spokes in our national flag was taken from Sarnath pillar of Ashoka. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே எக்ஸசைஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் வாஸ் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த இயர்லி மேன் டு கலெக்டர்ஸ் ஃபுட்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டிங். ஸோ ஹண்டிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க, ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஹண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன். டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட்: ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் வெண்ட் அலாங் வித் த டாக் ஃபார் ஹண்டிங். ரீசன்: டாக் வித் இட்ஸ் ஸ்னிப்பிங் பவர் வுட் ஃபைண்ட் அவுட் அதர் அனிமல்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ராங். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் பார்த்திங்கன்னா வந்து டாக் தான் ஹண்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காரு. எதனாலும் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ஸ்னிப்பிங் பவர் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அது ஈஸியாக வந்து அனிமலை வந்து கண்டுபிடிச்சிரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஸோ செகண்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பை தி இயர்லி மேன் ஆர் எக்ஸகேட்டட். தே ஆர் ப்ரிசர்வ் டு நோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். find out which of the following is related to the statement. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இயர்லி மேன் யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எக்ஸகேட் பண்ணிட்டாங்க, அதை தோண்டி எடுக்கப்பட்டுருச்சு. ஸோ அதை எங்கே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, லைஃப் ஸ்டைல், அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூசியமில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஃபைண்ட் அவுட் த ராங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் ஸ்டோன் டூல்ஸ் கரெக்டு தான். ராக் பெயிண்டிங்ஸ் வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ் இதுவும் கரெக்டு தான். காப்பர் பிளேட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இதுவும் கரெக்டு தான். ஸோ கேட்ஸ் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிடையாது, டாக் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி தான். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன். பெயிண்டிங்ஸ் வேர் ட்ரான் ஆன் ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ். There were paintings depicting hunting scenes. It was drawn to show his family members about hunting. The paintings were painted by using many colors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து டி தான் நினைக்கிறேன். ஸோ மெனி கலர்ஸை யூஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் மேன் லிவ்டு மோஸ்ட்லி இன் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேவ்ஸில் தான் வாழ்ந்தார். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கேவ்ஸ். ஸோ டேஷ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெரோடோடஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்காரு. ஹெரோடோடஸ் இங்கே எழுதுகிறேன் நான். HERODOTUS. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து ஹெரோடோடஸ். டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டேம்டு பை ஓல்டு ஏஜ் மேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் அனிமல் டேம் பண்ணது, ஓல்டு மேனால் டேம் பண்ணது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எங்கேருந்துலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ்லேருந்து தான் கிடைக்குது. தர்ம சக்ரா ஹேஸ் 24 ஸ்போக்ஸ். நம்ம பார்த்துருப்போம் 24 ஸ்போக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கியலாஜிக்கல் சர்வேஸ். ஸோ இந்த தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டாக் த ஆன்சர். So stone tools belonging to old stone age has been excavated at Athirapakkam near Chennai அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்து கரெக்டு தான். The material used by the Asian people are preserved in the museum by the archaeological department. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரூ தான். During the period of Ashoka, Buddhism spread across the country. ஸோ இந்த பாயிண்ட்டும் பார்த்தோம். ஸோ இதுக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து ட்ரூ தான். ஸோ அடுத்தது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். ராக் பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தேவாரம். ஸோ தேவாரம் வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து ராக் பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல். ஸோ ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து தேவாரம். ஸோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து காப்பர் பிளேட். அசோகா பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங் தான் பார்த்திங்கன்னா அசோகா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராக் பெயிண்டிங்ஸ்னால் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல். ஸோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து காப்பர் பிளேட்ஸ். அசோகா பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா தேவாரம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.